பூலித்தேவர் தேவர் சமூக விடுதலைக்காக போராடல, பொதுமக்களுடைய விடுதலைக்காக போராடி இருக்காரு. பொதுமக்களுடைய விடுதலைக்காக போராடும் போது பொதுமக்கள் எல்லாரும் அஞ்சலி செலுத்த வரணும். அப்படி அஞ்சலி செலுத்த வரும்போது அவங்களை இன்முகத்தோட வரவேற்க வேண்டியது அந்த அந்த சமூக மக்களோட கடமை. ஆனா இவன் பாத்தீங்கன்னா அதை ஒரு தேவர் சமுதாய தலைவர் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கான். அந்தந்த சாதிக்காரன் தான் சார் அந்தந்த தலைவர்களுக்கு கேடே. இவனே அவங்கள சாதி தலைவர் மாதிரி ஆக்கிடுறான். ஆக்கிட்டு என்ன சொல்றான், மற்றவங்ககிட்ட பேசும்போது அவர் தேசிய தலைவர், அவர் சுதந்திர போராட்ட வீரர், நீங்க அவரை சாதி தலைவர்னு சொல்றான்றான். நீ திருந்துடா. தேவர் ஜெயந்தி வருது சார். தேவர் ஜெயந்தி வரும்போது எல்லா சமூக மக்களையும் வரவேற்று எல்லா சமூக மக்களையும் அவரை வணங்குறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். அவர் வராத, எடப்பாடியார் வராத, ஸ்டாலின் வராதன்னா இதெல்லாம் அரசியல் பண்றதுக்கான இடமா சார்? இது அரசியல் பண்றதுக்கான இடமா? அவரை வராதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? தேவர் ஒரு பொதுவான தலைவர், தேசிய தலைவர். நீங்க வராதுன்னு சொல்றதுலாம் அவரை அவமரியாதை பண்ற மாதிரி, அவரை ஒரு சாதிக்குள்ள சுருக்குற மாதிரி. இதை செய்யாதீங்கன்ற. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர பாஜகவின் மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற எழுச்சி பிரச்சாரத்திற்கு அக்டோபர் 24 பெரம்பலூருக்கு வருகிறார். அவரை வருக வருக என வரவேற்கும் எஸ். ரஜினி பெரியசாமி, பிரச்சார பிரிவு பெரம்பலூர் மாவட்ட தலைவர்.